சார் இந்த கோவைக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். அது எவ்வளவு ஆண்டுகள் நடக்கும் சார்? ஒரு ஆண்டுகள் ஏன்னா எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க கோவை மக்கள். சார் மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. எவ்வளவு ஆண்டுகள் நடக்கும் பாருங்க சார். எவ்வளவு ஆண்டுகள்னா அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமா? ஆமா சார். அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல கிடைச்சிட்டா அப்ரூவ் கிடைச்சிச்சுன்னா இப்ப நாங்க லேண்ட் அக்விசிஷன்லாம் முன்னாடியே பணிகள் ஆரம்பிச்சதுனால ஒரு 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் முடிச்சிடலாம். 3 ஆண்டுகளுக்குள்ள முடிச்சிடலாம். ஏன்னா என்ன அட்வான்ஸா பணிகள் ஆரம்பிச்சிட்டு இருக்கோம்ல. ஓகே. ஆனா இப்ப அதுக்கேற்ற பாப்புலேஷன் அங்க இப்போ ஏன்னா இப்ப நம்ம 2011 டேட்டா கொடுத்துருக்கோம். ஆனா இப்ப அங்க பாப்புலேஷன் டபுள் ஆயிடுச்சு சார். இல்ல அந்த விவரத்தெல்லாம் நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம், கொடுத்துருக்கோம். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போவாங்க. ஓகே சார். அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிச்சுன்னு நீங்க அனுப்பிருக்கீங்களா? கிளாரிபிகேஷன் நாங்க எங்க தரப்புல ஜஸ்ட் ஃபர்தர் ஜஸ்டிபிகேஷனோட ப்ரொபோசல் இனிஷியேட் பண்ணோம். ஓகே சரி. ஆனா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தம் இருந்தது சார். ஏன்னா 2 வருஷம் பிளான் பண்ணியிருந்தீங்க, ரிஜெக்ஷன் ஆகும்னு. ஏன்னா டிசைன்ல பிரச்சனை இல்ல இது நீங்க எனி மெட்ரோ ரயில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, ஏன்னா இது ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், ஃபுல்லா அனலைஸ் பண்ணி தான் எந்த மெட்ரோ ரயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலையும் அங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, மற்றெல்லாம் ஃபுல்லா ஸ்டடி பண்ணி தான் பண்ணுவாங்க. அவங்க ரேஸ் பண்ற இஷ்யூஸை நம்ம அதுக்கு பதில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தான் பண்ணுவோம் இல்லையா? ரைட்டா? அந்த ரேஸ் பண்ண இஷ்யூஸ் தப்புன்னு சொல்லக்கூடாது. சந்தேகம் இல்ல, ஒரு வியூ சந்தேகமா இருக்கலாம், வியூவாவும் இருக்கலாம் சிலது. அதனால அது உடனே தப்புன்னு சொல்லக்கூடாது. அது ஃபர்தர் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துதான் நம்ம போய் கொண்டு வரணும் இல்லையா? அது நீங்க தப்பா சொல்றீங்க நான் அப்படியும் சொல்லக்கூடாது. அது எப்போதும் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துல இருக்கும், அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதனால அங்கிருந்து வந்த வியூ, அந்த வியூ கரெக்ட், நம்ம கொடுக்கறது கவுண்டர் வியூ கொடுக்கறது ஒண்ணுதான். அது போய் மொத்தமா டிசிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்லையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்லயும் முடிவு எடுக்கப்படும். நல்ல முடிவு வரும். சரி, வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் செயல்படுத்தலாம். பட் ஆனா இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி வாங்கிடுவோம், அதுதான் நம்ம இலக்கா இருக்கு. அதாவது நம்மளுடைய எங்க வேலை சப்மிட் பண்ண வேண்டியது, கொடுக்க வேண்டியது மத்தவங்க வேலை. நாங்க புடிங்க யார்ட்டையும் வாங்க முடியாது. சரியா? தேங்க்யூ. ரைட்டா? தேங்க்யூ. சரிதானே சார்? தேங்க்யூ சார்.